அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். அம்மனுக்கு விசேஷமான மாதமா ஆடி மாதம் இருக்குங்க. இந்த ஆடி மாதத்தினுடைய கடைசி 15 நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாட்களாக அமைய பெற்றிருக்கிறது. ஒவ்வொரு கிரகங்களுமே குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்த மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாகிறது வழக்கம். இந்த கிரகங்களுடைய நிலை மாற்றம் இடைப்பெயர்ச்சியானது 12 ராசிகள்லையுமே தாக்கத்தை ஏற்படுத்துது. சில ராசிக்கு சுப பலன்கள், சில ராசிக்கு அசுப பலன்கள் அப்படின்னு உண்டாக்கும். அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய 15 நாட்களை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, அந்த பலன்கள் அவங்களுக்கு நன்மையை ஏற்படுத்த போகிறதா இல்லை தீமையை ஏற்படுத்த போகிறதா, என்னென்ன விஷயங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டா அவங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நீர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலகட்டத்தில் சனி பகவானினுடைய வக்ரகதியில் இயங்க ஆரம்பிப்பார். அது மட்டும் இல்லாமல் ஜூலை 12 முதல் நவம்பர் 27 வரைக்கும் சனி பகவான் வக்ரகதியில் இயங்குவார். கும்ப வீட்டில் பார்த்தீங்கன்னா ராகு குருவினுடைய பார்வை இருக்கிறதுங்க. சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டில் அமர்ந்திருக்காரு. அதே மாதிரி 24ஆம் தேதிக்கு பிறகு குருவோடு இணைந்த சுக்கிரன் மிதுனத்தை நோக்கி பரிவர்த்தனையும் மேற்கொள்வார். சூரிய பகவான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா பயிற்சியான நிலையில் அந்த இடத்துல பார்க்கும்போது கடகத்துக்கும் பிரவேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல புதனும் இருக்கிறாரு. ஜூலை 28ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் கேதுவிடமிருந்து தப்பித்து கன்னி வீடான புதன் வீட்டுக்கு சஞ்சாரம் செய்ய போகிறாங்க. இதன் காரணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த 15 நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டமாக இருக்க பெறப்போகிறது. கிரக நிலைகள் ஓரளவுக்கு தான் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் அவசியங்க. ஆனாலும் மற்றொரு புறம் பார்க்கும்போது தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம். 6, 1, 12வது இடம் நன்றாக இயங்க போகிறதுங்க. ஜூலை 24ஆம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் 6வது வீட்டோடு இணைய போகிறாரு. ராசிநாதன் தற்போது தன்னுடைய வீட்டில் அமர்ந்து 2ஆம் வீட்டை பார்ப்பது யோகமான காலகட்டமாகவே இருக்கும். நிறைய நல்ல காரியங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனாலும் இந்த காலகட்டத்தில் ஜூலை 24ஆம் தேதிக்கு பிறகு குருவுடன் ராசிநாதன் அமர்கிறாரு. 10வது இடமும் இயங்க போகிறது. ஆக 11, 10, 6, 1 இந்த இடங்கள் இயங்க போகுதுங்க. இதன் காரணமாக வேலை வாய்ப்பு, தொழில், சொந்த தொழில் போன்றவை அமைய வாய்ப்புகள் இருக்குது. குரு பகவானும் சுக்கிர பகவானும் இணைய போகிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா கடன் வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால் கொஞ்சம் உஷாராகவும் இருக்கணும். ஆனாலும் அது சுபவிரயத்துக்கான கடனாகவே இருக்கும். வேலையை விட்டுட்டு சொந்த தொழில் தொடங்குவீங்க. அதில் நிறைய விரயங்கள் ஏற்படலாம். அதனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. தேவையில்லாத கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கடனில் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புண்டு. கணவன் மனைவிக்கான சிறு சிறு செலவுகள் செய்ய வேண்டி வர வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் பெண்களாக இருந்தால் கணவனின் உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். நீங்கள் ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா கடன் பம்பு வழக்கில் கவனமாக இருக்கணும். எல்லாவற்றிலும் நன்மை ஏற்பட வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் சில விஷயங்கள்ல நீங்க சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதனால் கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்கள். நிறைய நல்லது நடக்குது அப்படின்ற அலட்சியமே தங்களுக்கு பிரச்சனையாகவும் முடியலாம் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து செயல்படுவது அவசியம். அதனால் எல்லா விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க. அதே மாதிரி நிறைய சேவைகளை செய்வதற்கான வாய்ப்புகள் அமையுங்க. அதன் மூலமாக கடவுளினுடைய அனுக்கிரகங்கள் கிடைக்க பெறுவீங்க. போட்டித் தேர்வு எழுதுறவங்களுக்கு வெற்றி கிடைக்க பெறுவீங்க. 11வது அதிபதி 10வது இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். கடன் வாங்கக்கூடிய நிலையும் ஏற்படும் அப்படிங்கிறதுனால உஷாராக இருங்க. உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவலை ஏற்படலாம். ஆன்மீக சேவைகளை செய்து மகிழ்ச்சி அடைவீங்க. அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதிலும் 20 முதல் 40 வயதுக்கு
உட்பட்டவங்க. கடன் வாங்கக்கூடிய விஷயத்தில் கவனமாக இருக்க பாருங்க. தேவையில்லாத எதிரி வம்பு வழக்குகளில் சிக்கிக்கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 40 வயது முதல் 60 வயதுக்கு உட்பட்டவங்க தங்களது துணையில் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் 12வது இடத்துல செவ்வாய் ஜூலை 28ஆம் தேதிக்கு பிறகு வர்றதுனால தூக்கமின்மை பிரச்சனைகள் அதிகமாக எதிர்கொள்வீங்க. அதனால் தூங்கும் விஷயத்தில் அக்கறை செலுத்துவது நல்லதுங்க. ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. எல்லா விஷயங்கள்லையும் பொறுமையாக செயல்படுவது அவசியம். தொழில் தொடங்கக்கூடிய யோகம் பலருக்கும் இருக்க பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். நண்பர்களினுடைய ஆதரவும் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னும் சொல்லலாம். அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் விரயத்தில் மட்டும் மிகுந்த கவனத்தை செலுத்த பாருங்க. ஏன்னா அதிகப்படியான விரயங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறதுங்க. ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் அடுத்தடுத்தா நடக்கக்கூடிய வாய்ப்பும் மற்றொரு புறம் இருக்க பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். அதிக அளவிலான விரயங்கள் ஏற்பட்டாலும் நல்லவை நடக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்குங்க. எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதில் வெற்றி பெறுவதற்கான யோகமும் இருக்கு. இழுபறியாக இருந்து வந்த நிலைகள் எல்லாம் இனி கொஞ்சம் கொஞ்சமாக மாறவும் ஆரம்பிச்சிடும். பிரச்சனைகள் அனைத்தும் பரிபூரணமாக விலகவும் ஆரம்பிக்கும். தொழில் ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள் தீரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பழைய கடன்களை அடைப்பதற்கு உண்டான முயற்சிகளில் மேற்கொள்வீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் சில பல விஷயங்களில் இருக்கக்கூடிய தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க விளக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையை நீங்கள் காக்க வேண்டியது அப்படிங்கிறதும் அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். குடும்பத்தில் இதுவரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையில் அந்யோன்ய குறைபாடுகள் இருந்திருக்கலாம். பெற்றோர் பெரியவர்களுடன் சிறு சிறு பிரச்சனைகளும் இருந்திருக்கலாம். அந்த நிலைமைகள் அனைத்துமே பனி போல விலகவும் ஆரம்பிக்கும். அதே சமயம் உங்களுக்கு எதிராக செயல்படுறவங்க உங்களை விட்டு விலகியும் தோன்றக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பல தடைகள் விலக்கவும் ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி மன அழுத்தம் கொடுத்து கொண்டிருந்த விஷயங்களும் விலக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். புதிய நல்ல வேலையாட்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களால் ஓரளவுக்கு ஆதாயத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. உத்தியோகத்தில் அவ்வப்போது சிக்கல்கள் தீருங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரும் அளவில் பார்க்கும்போது கொஞ்சம் உஷாராக இருந்துகிட்டீங்க அப்படின்னா பெரிய பெரிய ஆபத்துக்கள் வராமல் உங்களால் தற்காத்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆரோக்கிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். இந்த நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே மாதிரி தாயாரின் ஆரோக்கியம் குறைந்து குடும்பத்தில் சிக்கல்கள் ஏற்படலாம். நிதி நிலைமையும் பாதிக்கப்படலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய திடீர் பிரச்சனையின் காரணமாக மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாவீங்க. இல்லைன்னா விரக்தி மனப்பான்மை ஏற்படவும் ஆரம்பிக்கலாம். அதனால் மனதை எப்போவுமே குழப்பி கொள்ளாமல் ஒரு தெளிவோடு இருக்க பாருங்கள். எந்த பிரச்சனை வந்தாலும் அது சரியாகிடும் அப்படின்ற மனநிலையோடு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய பிரச்சனைகளை எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் உங்களால் அதில் இருந்து சீக்கிரமே வெளிவர முடியும், எளிமையாக கடந்து வர முடியும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி தொழிலில் அவ்வப்போது சின்ன சின்ன சிக்கல்கள் வரும். ஆனால் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது. அதனால பெரிய அளவில் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாதுங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது. எல்லா விஷயத்துலையுமே ஒரு எச்சரிக்கை உணர்வுடன் திட்டமிட்டு செயலாற்றினீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்லலாம். மற்றபடி பார்க்கும்போது பெரிய பெரிய பாதிப்புகள் பெரிய பெரிய நஷ்டங்கள் ஏற்படுவதற்கு எந்தவித அவசியமோ தேவையோ கிடையாது. பொறுமையும் சரியான சிந்தனையுடன் செயல்படக்கூடிய பட்சத்தில் தமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து சீக்கிரமே நீங்கள் வெளிவந்துடுவீங்க. சில நேரங்களில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் உண்மையிலே தங்களை ஆன்மீக ரீதியில் வளர உதவும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உங்களுடைய உணர்வுகள் முடிவுகளில் தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையக்கூடிய பட்சத்தில் கொஞ்சம் நிதானித்து இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி நேரத்தில் குடும்பத்தார் பெரியவர்கள் கணவன் மனைவிக்கு இடையில் நீங்கள்
பேசி முடிவெடுக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இல்லை துறை வல்லுநர்கள் அப்படிங்கிற பட்சத்துலேயும் நீங்கள் வந்து ஆலோசனை மேற்கொள்ளலாம். அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதனால் ஒரு விஷயத்தில் வந்து அவசிய முடிவெடுக்கணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வந்து ஆற போட்டு நீங்கள் முடிவுகளை எடுக்க பாருங்கள். அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். எந்த விஷயமாக இருந்தாலும் குடும்பம் சார்ந்து இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா வேறு ஏதேனும் விஷயங்கள் தொழிலோ வியாபாரமோ உத்தியோகமோ இப்படி எதுவாக இருந்தாலும் சரி, முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது கொஞ்சம் மட்டும் உஷாராக இருந்து கொள்ளுங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த நேரத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க திருச்செந்தூர் முருகன் வழிபாடு நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். சிவன் கோவிலில் வந்து நீங்கள் தினமும் சிவபெருமானை நீங்கள் வந்து வணங்கி வரக்கூடிய பட்சத்தில் அனைத்து நன்மைகளும் வந்து தங்களை வந்து சேரும் அப்படின்னும் சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் முருகன் பெருமான் கோயிலில் இருக்கக்கூடிய முருகனை வழிபடுவது நல்ல பலன்களை தரும். ஏழை எளிய மக்களுக்கு உதவுறது, தண்ணீர் தானம் செய்கிறது அற்புதமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம்.